அமைச்சர் மிஸ்டர் அருண்ராஜ் அவரே சொல்லிட்டாரே, முதல் 10 நாள்ல அவர் ஒரு விசிட் போனார் இல்லையா, அப்பவே பொது மருத்துவத்துல தமிழ்நாடு இந்தியால இருக்க அனைத்து மாநிலத்திலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குதுன்னு சொன்னாரு. பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தேவையில்லாம பேச வைக்கிறீங்க. நீ சொன்னது உண்மைதாங்க. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் விசிட்டுக்கு அப்புறம் அருண்ராஜ் சார் சொல்லியிருந்தாரு, மற்ற சில ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணுற இங்கே ஓரளவுக்கு பெட்டராக இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருந்தாரு. அது மட்டுமா சொல்லியிருந்தாரு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது, அதையும் நம்ம கவனிக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலாக போனாதாங்க தெரியுது, உங்கள் வண்டவாளம்னா தண்டவாளத்தில் ஏற்றி வச்சுருக்காரு. ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி ப்ராப்பராக கிடையாது, அங்கே மெயின்டெனன்ஸ் இல்லை, தண்ணி வசதி கிடையாது, கேன்டீனை அவன் சொந்தக்காரனுக்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க, அங்கே எக்ஸ்பைரி டேட் இல்லைங்க ஒரு ப்ராடக்டில். அது மட்டுமா, ஒரு குழந்தை பிறந்தா 1000 ரூபாய் காசு கொடுக்கணுமா, யாருக்கு கொடுக்கணும்னு தெரியல. அதோட பெரிய விஷயம் என்ன தெரியுமா, ஹாஸ்பிட்டல் முழுக்க பெயிண்ட் அடிச்சு வச்சு ஏமாத்திருக்காங்க. போய் பில்டிங்கை தொட்டா கொட்டுதுங்க அப்படியே. ஒரு படத்தில் யோகி பாபு சொல்லுவார்ல, டே மொத்தமாக பேட்ச் ஒர்க்டான்ற, பேட்ச் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொன்ன உடனேயும் அந்த குதிக்கிறீங்க. இப்போ போய் அருண்ராஜ் சார் கிட்ட கேளுங்க, என்ன சொல்லுவாரு, குப்பையிலையும் குப்பை சிறந்த குப்பை நீங்க தான்.